மத்தேயு 25வது அதிகாரம். அதாவது நம்ம இப்போ கடந்த வாரம் 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் யார் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் இல்லாதவன் யார் என்ற தலைப்பின் கீழே இந்த தாளந்துகளின் ஓமானத்திலிருந்து பார்த்தோம். 14லேருந்து 19 வரை. இன்றைக்கு 20வது வசனத்திலேருந்து 30வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம இதை மறுபடியும் முழுமாய் தெரிந்து கொள்வதற்கு 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசித்தோம்னா நமக்கு தொடர்ச்சியாக இருக்கும். வாசிப்போமா? மத்தேயு 25வது அதிகாரம் 14லிருந்து 30 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடைய வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமேன். இந்த ஓமானத்தில் நம்ம 3 பேரை பார்க்குறோம். அதில் 2 பேர் உண்மையாக வாழுகிறான், ஒருத்தன் வாழ்கிற மாதிரி நடிக்கக்கூடியவனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஆள், நம்ம 1 தாளந்து வாங்கினவனை பார்க்கும்போது அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவனாக, வாழ்க்கையை வெறுமையாக வெட்டியாக மாற்றினதை நம்ம ரொம்ப அழகாக பார்க்க முடிகிறது. ஏன்னா இங்கே வந்து பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தில் எப்பொழுதுமே 2 விதமான மக்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு உண்மையான ஊழியக்காரன், ஒரு பொல்லாத ஊழியக்காரன் என்று சொல்லக்கூடியதா நம்ம பார்க்கும் பைபிள் முழுவதும், மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், நல்ல நிலத்தை பார்க்குறோம், மோசமான நிலத்தை பார்க்குறோம். பயிர் பார்க்குறோம், பயிரை பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்? கோதுமையும் பார்க்குறோம், களையும் பார்க்குறோம். அதே மாதிரி வீடு கட்டும்போது நல்ல ஃபவுண்டேஷன் போட்ட நல்ல ஒரு அஸ்திவாரம் போடப்பட்ட வீட்டையும் பார்க்குறோம், அஸ்திவாரம் இல்லாத கட்டப்பட்ட வீட்டையும் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு அகலமான வழி, விசாலமான வழி என்று சொல்லக்கூடியதையும் பார்க்குறோம். அதே சமயத்தில் என்ன, இடுக்கலான வழி என்று சொல்லக்கூடியதையும் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது நம்ம வந்து முந்தின ஓமானத்தில் பார்த்தோம், கன்னிகைகள் 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் என்ன எண்ணெயோடு இருந்தாங்க, எண்ணெய் இல்லாத கன்னிகைகள் என்று சொல்லக்கூடியதான். இங்கே 3 ஊழியக்காரர்களை குறித்து சொல்லும்போது உண்மையான ஊழியக்காரனும் இருக்கிறான், பொய்யான ஊழியக்காரனும் இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா போன ஓமானத்தில் நம்ம பார்க்கும்போது 10 கன்னிகைகள் என்ன பார்க்கும்போது 5 பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, அவர்கள் எண்ணெய் எடுத்து கொண்டு போயிருந்தாங்க, அவங்க உள்ளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள், மற்றவர்கள் வாழவில்லை என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் வரும்போது, கர்த்தர் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே யார் உண்மையானவன் யார் உண்மை இல்லாதவன் என்று வெளியரங்கமாக காட்டக்கூடிய ஒரு காரியம்.
அதனால தான் நம்ம சபைகள்லையும் யார் உண்மையாக கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழக்கூடியவங்க யார் இல்லை என்பதை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்மளும் இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வரும்போது மிக தெளிவாக இதை காட்டுவார். எது கோதுமை, எது களை, எது உண்மையான அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டது, எது அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்பட்டது, யார் எண்ணெய் வைத்திருந்தாங்க, யாருக்கிட்ட எண்ணெய் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக தெளிவாக அவர் காட்டுவார். யார் பரலோகம் போவாங்க, யார் பரலோகம் போக மாட்டாங்க, யார் செம்மறியாடு, யார் வெள்ளாடு என்பதை மிக தெளிவாக விளக்கி காட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஏன்னா அவர் வரப்போகிற நாள் எப்போங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கே நம்ம பார்க்கும்போது மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு ஆரம்பம் எங்கேருந்து வருது, 24வது அதிகாரத்தில் அங்கே சீஷர்கள் அவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா அவர் பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவர் வருகிற நாளிகையும் அவர் வருகிற நாளையும் ஒருத்தரும் அறிய மாட்டான். 42வது வசனத்தை சொல்கிறாரு, 44வது வசனத்தை சொல்கிறாரு, 46வது வசனத்தை சொல்கிறாரு, 50வது வசனத்தை சொல்கிறாரு, அப்புறம் 25வது அதிகாரத்தில் 13வது வசனத்துலையும் சொல்கிறாரு. 5 முறை என்ன சொல்கிறாரு, அவர் வரப்போகிற நாளிகை என்னன்னு தெரியாது, அவர் வரப்போகிற நேரம் என்னங்கிறது தெரியாதுங்கிறத மிக தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் என்ன கேட்டாங்க அவங்க 3வது வசனத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம், நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க, அவர் வருகையில் நடக்க போகிற அடையாளங்களை குறித்து 4வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் என்னென்னலாம் நடக்குங்கிறத ஒரு பொதுவாக நமக்கு எல்லாம் சொல்லிட்டார். எப்படி நிலநடுக்கம் நடக்கும், எப்படி யுத்தங்கள் நடக்கும், எப்படி கள்ள கிறிஸ்தவர்கள் வருவாங்க, எப்படி மக்களை வஞ்சிக்க பார்ப்பாங்க, இப்படி இந்த மேலான காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனாலும் என்ன, அவர் வரப்போகிற அந்த நாளிகை எந்த நாளில் எந்த நேரத்தில் வரப்போகிறாருங்கிறது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளமாக இங்கே 2 ஓமானங்களை சொல்லி கொடுக்குறார். மத்தேயு 25வது அதிகாரத்தில் முதல் 13 வசனங்களில் 10 கன்னிகள் 10 வெர்ஜின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஓமானத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் வரப்போகிறது எப்போன்னு தெரியாது, அதனால் நீங்கள் எப்போ எப்படி இருக்கணும், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும், எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கணும், நீங்கள் எப்பொழுதும் விழித்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ கர்த்தர் வரப்போகிறாரு, எப்போ வேணாலும் வந்துடுவார், அதனால் நான் அவர் வருகையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 14வது வசனத்தில் 30வது வசனம் வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் வருவார் நம்ம எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம், நம்ம அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை, நம்ம கொடுத்த திறமைகளையும் பயன்படுத்தி எப்படி நம்ம கர்த்தருடைய வருகைக்கு எதிர்நோக்கி கொண்டிருந்தாலும் நம்ம தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களா, while I am waiting I am working, நான் காத்திருக்கிறேன் ஆனால் நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன், எதற்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த பேலன்ஸ், இந்த சமநிலை இருக்கு பாருங்க, காத்திருப்பது என்று ஒன்று, அதே நேரத்தில் அந்த நேரத்தில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறது, இந்த 2ஐயும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதான் இந்த 2 ஓமானத்தை சொல்கிறாரு. இந்த தாளந்து ஓமானத்தில் 4 6 சொல்லி கொடுத்தேன். போன முறை பார்க்கும்போது 2 சொல்லி கொடுத்தோம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. 2வது அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், நம்ம அதற்கு நம்ம எப்படி பதில் கொடுக்குறோம். 3வது அக்கவுண்டிங், அதாவது ரெக்கனிங், கணக்கு கேட்கக்கூடிய ஒரு காரியம். 4வதாக ரிவார்டு என்று சொல்லக்கூடியது. ஏன்னா ஒரு வாரம் இல்லாதனால கொஞ்சம் ஒரு ரீகேப் 2ஐயும் சொல்லி கொடுத்துட்டு சொல்லிடுறேன். முதலாவது நமக்கு அவர் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு கொடுத்த பொறுப்பு என்ன, 14 15வது வசனம் பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. என்ன, இது வெளியரங்கமான ஒரு ராஜ்யம். நம்ம அதை தெளிவாக சொல்லி கொடுத்தேன். வெளியரங்கமான ராஜ்யம். ஒருத்தர் ஊருக்கு போகிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். வளமையாக அவங்க போகும்போது ரொம்ப நாளைக்கு போயிடுவாங்க. அதனால் அவர் போகும்போது அதை என்ன பண்ணுறாரு, தனக்கு உண்டானதை தன்னிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை அழைத்து என்ன இது கொடுக்குறாரு. அது கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு, 15வது வசனம் பாருங்க. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக என்ன, God determines யாருக்கு என்ன வேணுங்கிறத அவர் தீர்மானம் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், நீங்க என்ன பண்ண முடியும், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக என்ன பண்றாரு,
ஒருவனிடத்தில் 5 5 தாளந்தும் தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்ப என்ன, அவர் தனக்கு உண்டான எல்லாரையும் அழைச்சி அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவரவர்களுக்கு தகுதிக்கு தக்கதாக ஒரு தாளந்துகளை கொடுத்துட்டு போறார். இப்போ உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் சமமான அளவு கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. அப்போ என்ன, இங்கே வந்து ஆண்டவர் கொடுக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்குது. இதை நம்ம போன வாரம் சொல்லி கொடுத்தோம். என்ன தாளந்து என்பது காஸ்பல் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடியதா, சுவிசேஷத்தை நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய மக்களாக நமக்கு எப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு சிலருக்கு வந்து அதிகமான தாளந்து கொடுக்குறாரு, ஒரு சிலருக்கு குறைவாக கொடுக்குறாரு. ஆனால் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகிறார். சரியா? அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இதற்கு நம்ம எப்படி மறுமொழி கொடுக்கக்கூடிய மக்கள் நம்ம எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். 16வது 17வது வசனம் பாருங்க. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். அப்ப என்ன, 2 பேர்ல 3 பேர் இல்ல, 2 பேர் என்ன பண்ணா, 5 வாங்கினவன் 5 சம்பாதிச்சிட்டான். 100% ரிட்டர்ன். 2 தாளந்து வாங்கினவன் அவனும் 2 தாளந்து கொண்டவனா அவனும் 100% ரிட்டர்ன். ஆனா 18வது வசனம் பாருங்க. 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இவன் ஒண்ணுமே செய்யல. மாறாக அவன் என்ன செஞ்சான், ஒரு வேலை செஞ்சான். நிலத்தை தோண்டி புதைச்சி வச்சுட்டான். சும்மா வச்சிருந்தாலும் பரவாயில்லை, இவன் நிலத்தை தோண்டி, அது கொஞ்சம் ஒரு எஃபர்ட், சோம்பேறி. ஆனாலும் என்ன பண்ணிட்டான், தோண்டி புதைச்சி வச்சுட்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டான், புதைத்து வைக்கக்கூடியவனாக. ஏன்னா இவங்க வந்து நமக்கு வந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரு, நம்மளுக்கு வந்து விடுதலை கொடுத்தாரு, நம்ம கர்த்தரை அறிஞ்சு கொண்டோம். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கென்று பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாளந்துகளை எந்த அளவுக்கு மேக்சிமம் என்று சொல்லக்கூடிய முழுமையாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம அது கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்துகிறோம். ஏன்னா சர்வே என்ன சொல்லுது, நம்ம பிரெயினில் எத்தனை % யூஸ் பண்ணுறோன்னு சொல்லுது, 2 இல்லை 3% தான் உபயோகப்படுத்துகிறோன்னு சொல்லுது. அதே இப்படி இருக்குது. ஆனால் ஒன்றுமே உபயோகப்படுத்தாத ஒரு ஆள் என்னவா இருக்கிறான், இவன் வந்து என்ன ஒன்றுமே செய்யலை. அப்போ என்னன்னா, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கர்த்தரை அறிந்து கொண்டோம். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹவ் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் த காஸ்பல். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. சரியா? இப்போ 3வதாக ரெக்கன். இன்னைக்கு இந்த கடைசி 2 பார்த்துருவோம். ரெக்கனிங். இந்த ரெக்கனிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு அக்கௌண்டிங் டேர்ம், ஒரு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு டேர்ம். இதுதான் வந்து இங்க கிரேக்க மொழியில் உள்ளது. 19வது வசனம் பாருங்க. வெகு காலமான பின்பு. இப்ப போனவர் வந்து உடனே வரப்போறதில்லை. ஏன்னா அந்த காலகட்டங்களில் ஒருத்தர் வந்து ஒரு எஜமானன் ஒரு ஊர்ல இருந்து வெளியூருக்கு போனார்னா அது ரொம்ப காலம் ஆகும். ஏன்னா நீங்கள் மத்தேயு 25வது அதிகாரத்தில் 5வது வசனம் நம்ம பார்க்குறோம். 10 கன்னிகைகள் ஓமானத்தில் அவர் என்ன, அவர் வர தாமதம் ஆன போது, ஏன்னா அவர் வர்றதுக்கு தாமதமாகுது. இப்போ வெளியூர் போனவர் வர்றதுக்கு ரொம்ப காலானது. அப்போ என்ன, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். இப்போ என்ன, வெகு காலமான பின்பு அவர் திரும்பி வர்றாரு, திரும்பி வந்து கணக்கு கேட்பாரு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் எவ்வளோ காலம் ஆச்சு, 2000 வருஷம் ஆயிடுச்சு. வெகு காலமான பின்பு அவர் திரும்பி வருவார். திரும்பி வந்து என்ன, கணக்கு கேட்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இங்கே சொல்லும்போது, இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 24வது அதிகாரத்தில் 31லேருந்து 46வது வசனம் வரைக்கும் உள்ள பார்க்கும்போது, அடுத்த இதில் பார்ப்போம் நம்ம எப்படி வந்து அவர் வந்து யார் தங்களுக்கென்று உபயோகப்படுத்துகிறவங்க, கர்த்தருக்கென்று யார் உபயோகப்படுத்தாதவர்கள் என்று அவர்களை வகை பிரிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்ப்போம். அப்போ என்னென்னா, திரும்பி வரும்போது அவருக்கு நிச்சயமாக கணக்கு கேட்பார். கர்த்தர் வரும்போது நம்மக்கிட்ட கணக்கு கண்டிப்பாக கேட்பார்.
அதைத்தான் அங்கே சொல்கிறேன். உனக்கு நான் கொடுத்தனே, அதை வச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கேட்பார். அவங்ககிட்ட கணக்கு கேட்குறாரு. இப்போ 20வது வசனம் பாருங்க. அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். என்னன்னா இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கடைசி பகுதியில் பார்த்தீங்களா, இதோ 5 தாளந்தை சம்பாதித்தேன். நீங்க ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பிஹோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அவன் ஒரு பயங்கர ஆச்சரியமா சந்தோஷமா வந்து சொல்லக்கூடியது. இந்த இந்த இதில் கணக்கு கொடுக்க வரும்போது, இப்போ கணக்கு கேட்க வரும்போது பயந்து போகிறது ஒன்று இருக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு வருதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை பார்த்து பயப்படுறவங்க இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறவன் என்ன சொல்லுவான், வாங்க வாங்க காஃபி குடிக்கிறீங்களா, என்ன வேணும், தாராளமாக எல்லாத்தையும் பாருங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லா அக்கௌண்ட்டையும் பாருங்கள், எந்த லாக்கரை வேணாலும் தரங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, தைரியமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க, போகும்போது எனக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டு போவீங்க, அதனால் வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஒளிச்சு வச்சுருக்கவன், பிளாக் மணி வச்சுருக்கவன் என்ன பண்ணுவான், பயப்படுவான். இவன் 5 தாளந்தை சம்பாதிச்சதுனால அவன் என்ன சொல்கிறான், இதோ 5 தாளந்தை சம்பாதிச்சு. இதோ அதாவது என்னன்னா, அவருக்கு கர்த்தர் கணக்கு கேட்க வரும்போது சந்தோஷமாக கர்த்தரை போய் சந்திக்கக்கூடிய காலம். நீங்கள் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வருகையை குறித்து பயப்படுறவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய வருகையை குறித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அதுதான் இங்கே பார்க்குறோம். இவன் என்ன பண்ணுறான், சந்தோஷமா, இதோ ஆண்டவரே, இதோ உங்கள் தாளந்து 5 தாளந்தை கிடச்சிச்சு. ஏன்னா யோவான் தன் நிறுவத்தில் வரும்போது 1 யோவான் 4:17 சொல்லும்போது என்ன சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக. என்ன காரணம், நான் எனக்கு கொடுத்த திறமைகளை, எனக்கு கொடுத்த தாளந்துகளை நான் செஞ்சேன், நான் அதை உருவாக்கினேன், நான் எனக்கு என்ன கொடுத்தீங்களோ அதுக்கு நான் உண்மையா இருந்தேன், எனக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள், அதனால நான் நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தைரியம் உள்ளவனாக, ஏன்னா எனக்கு கொடுத்த திறமைகளை, எனக்கு கொடுத்த தாளந்துகளை, எனக்கு கொடுத்ததை. இதில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆண்டவனே என்ன சொல்றாரு, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே. இது பாருங்க எவ்வளவு ஒரு ஹம்பிள் ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு ஒரு மனத்தாழ்மையா, எல்லாமே உங்ககிட்ட இருந்து வந்ததுங்கிறத அக்னாலேஜ் பண்றாரு. ஏன்னா நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு உண்டானது எல்லாமே, எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாய்ப்புகளும், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா திறமைகளும், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு, உம்மிட்ட இருந்து வந்தது. என்ன 5 தாளம், உம்முடைய 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு உண்டான திறமைகள், நமக்கு உண்டான எல்லாமே யார்கிட்ட வந்தது, கர்த்தர்கிட்ட வந்தது. 1 கொரிந்தியர் 4:7 சொல்லும்போது பவுல் என்ன சொல்றாரு, பெற்றுக்கொண்டவைகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீர்கள். எப்படி, எல்லாம் அவர்கிட்ட பெற்றுக்கொண்டோம். நீங்கள் பெரிய ஐடியில் எக்ஸ்பர்ட்டு, இல்லை நீங்கள் பெரிய டாக்டரு, இல்லை நீங்கள் வந்து பெரிய நர்ஸு, இல்லை நீங்கள் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன், எல்லா திறமைகளும், நீங்கள் பெரிய மியூசிஷியன், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா திறமைகளும் எங்கேருந்து வந்தது, கர்த்தர்கிட்டருந்து வந்தது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, 5 தாளந்தை என்கிட்ட கொடுத்தீங்களே, இதோ நான் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதித்தேன். அப்போ என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டதனுடைய பொறுப்பை முழுமையாக நான் செய்து அதற்கான பலனை நான் பார்க்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன், தைரியமாக போய் கர்த்தர் முன்னாடி நிற்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் போய் முடிக்க போகிறேன். ஏன்னா நான் எனக்கு செஞ்ச வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பவுல் அழகான உதாரணம். தீமோத்தேயுக்கு எழுதுறாரு சாக போகிறதுக்கு முன்னாடி. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் பாருங்க, 7வது 8வது வசனம் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். அவர் தன்னை பற்றி சொல்றாரு, நான் போறேன், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க, எனக்கு நீதியின் கிரீடம் அவர் வச்சிருக்கிறாரு. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அவர் எனக்கு கிரீடம் கொடுக்க போறாரு, அதுக்காக நான் ஆயத்தமா போறேன், எனக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். பவுல் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பார். பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது நான் வார்க்கப்பட்டு வருகிறேன்னு, இங்கே சொல்லும்போது என்ன, வார்க்கப்பட்டு விட்டுட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் நிறுத்தி வைக்கல. எபேசு சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு, உங்களுக்கு பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் தடுத்து நிறுத்தலை, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுதான். அப்போ அவர் வந்து என்ன, கர்த்தரை சந்திப்பதற்கு ரொம்ப ஆவலா போறாரு. ஏன்னா எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்.
எனக்கு என்ன கொடுத்தீங்களோ அதனுடைய மேக்சிமம் எஃபர்ட்டை நான் போட்டு நான் இது பண்ணிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், கர்த்தரே உண்மை சந்திப்பதற்கு தைரியமாக வர்றேன், சந்தோஷமாக வர்றேன் என்று சொல்லக்கூடியதான். இப்போ அவர் 5 தாலந்து வாங்கின ஒரு 5 சம்பாரிச்சு என்ன வர்றாரு, அல்லேலூயா ஆண்டவரே எனக்கு 5 கொடுத்தீங்க, 5 உம்முடையது, அதிலிருந்து 5 சம்பாரித்தேன், அதனால இந்தாங்க நீங்கள் கொடுத்த 5ஓட 5 சம்பாரிச்சிருக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சந்தோஷமாக போய் அவருடைய எஜமானனை சந்திக்கக்கூடியது. அடுத்து 21ஆம் வசனம் பாருங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, இப்ப எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஒரு நிமிஷம் நிறுத்துங்களேன். உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லுதா, உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டாயின்னு சொல்லுதா? நல்லா கவனிக்கணும். அதாவது இங்க வந்து he is not just commenting on his service but on himself. அவனை பற்றி தான் சொல்றாரு. நீ ஒரு உண்மையுள்ளவனாக இருந்தா, நீ உண்மையா நடந்தல்ல, அவனுடைய நடக்கைகளை குறித்து அல்ல, நீ உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரன். அப்ப என்னன்னா, கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்ம உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இங்க சொல்லும்போது ரொம்ப அழகா நேர்த்தியா அவர் சொல்றது என்ன, நீ உண்மையும் உத்தமமாய் இருந்த, நீ உண்மையும் உத்தமம் உள்ளவன். ஏன்னா நீ உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன். நீ வந்து நடந்து கொண்ட விதம் அல்ல, உன்னுடைய தன்மை என்று சொல்லக்கூடிய, அதனால தான் நீ என்ன பண்ற, நீ உண்மையும் உத்தமமாய் இருக்கிறதுனால தான் நீ உண்மையுள்ள வேலை பார்க்குற. நீங்கள் கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சர்வீஸும் எல்லாமே என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுல தான் கர்த்தர் பாராட்டுறார். ஆபேலை அங்கீகரித்தார், அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார். முதல்ல மனுஷனை தான் பார்க்குறாரு, அவன் எப்படிப்பட்டவன்றது சொல்லுதான். அப்ப என்ன சொல்றாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். என்ன, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. என்ன பாருங்க, என்ன ஒரு அருமையான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வா ராஜா, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. இப்போ ஹெவனுக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே ஹெவனில் உள்ள வந்து நீ சந்தோஷமாக இரு. இப்போ ஒரு சிலர் என்கிட்டையும் கேட்பாங்க, அண்ணே ஹெவன் வந்து ரொம்ப போரிங்காக இருக்க போகுது, ஏன்னா எப்போ பாரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்க போகிறோம், வேறு என்ன செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஹெவனில் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்ட், ஓகே, ரொம்ப பர்ஃபெக்ட். இப்போ ஹெவனில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இப்போ ஹெவனில் வந்து பாஸ்கெட் பால் விளையாடுறீங்கன்னா எங்கேருந்து தூக்கி போட்டாலும் கரெக்டாக உள்ளே போயிடும். கால்ஃப் விளையாண்டிங்கன்னா எங்கேருந்து அடித்தாலும் போயிடும். அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருக்குமா என்ன? யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அப்படி இருந்தால் என்ன வாழ்க்கை, என்ன ஒரு மாதிரி இருக்கும், என்ன மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை. நம்ம வந்து அப்போ ஹெவனில் வந்து என்ன செய்ய போகிறோம்? அப்போ ஹெவனில் வந்து ஒரு ஏற்றம் ஒரு தாழ்வுன்னு இருக்கா? ஆமாம், இல்லை, ரெண்டுமே இருக்கு. அப்போ ஹெவனில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போகிறோம், இயேசு கிறிஸ்துவ போல தான் இருக்க போகிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ போல இருக்க போகிறோம், அவரை மாதிரியே இருக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நீங்கள் பரிசுத்தமாக மாற முடியுமா? இல்லை அவரை காட்டிலும் ஒரு பூரணமாக மாற முடியுமா? அப்போ என்ன, முழுமை இயேசு கிறிஸ்துவ போல தான். அப்போ எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ போல இருக்கிறோன்னா நமக்குள்ளே வந்து வேறு என்ன பாகுபாடு இருக்க வாய்ப்பு இருக்குது? ஆனாலும் அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு பாகுபாடு இல்லைங்கிறத பார்த்தோம். மத்தேயு 20ஆவது அதிகாரத்தில் முதல் 16 வசனங்களில் ஒரு ஓமானம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? ஒரு திராட்சை தோட்டத்தில் வந்து காலையில் ஒருத்தனை போய் காலையில் 6 மணிக்கு கூப்பிட்றாரு, அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு கூப்பிட்றாரு, 1 மணி நேரம் 11ஆவது மணி நேரத்தில் போய் கூப்பிட்றாரு. ஆனால் கடைசியில் எல்லாருக்கும் என்ன, ஒரே மாதிரி தான். அப்போ நம்ம என்ன, பரலோகத்தில் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி, ஒரே இயேசு கிறிஸ்துவை போல ஒரே மாதிரி தான் இருக்க போகிறோம். ஆனாலும் நம்மளுடைய காரியங்கள் இருக்குது பாருங்கள், நம்ம பரலோகத்தில் செய்ய போகிற காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் உடனே நினைக்கக்கூடாது, பரலோகத்தில் வந்து நான் வந்து அவர் வந்து பெருசாக வந்து அங்கவங்க தனியாக சோலோ பாட்டு பாடுவார், நான் வந்து இங்கே வந்து கூட்டுறதுக்கு நான் வந்து ஒரு ஹோலி ப்ரூம் எடுத்துக்கிட்டு ஒரு பரிசுத்த இதை எடுத்துகிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற 3வது தெருவில் உள்ளதில் நான் கூட்டிகிட்டு இருப்பேன். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் என்னென்னா, ஒரு நீங்கள் வந்து கர்த்தருக்கு பணி செய்வதில் கேருபீன்கள், சேராபீன்கள், தேவதூதர்கள், இப்படி நிறைய பேர் இருக்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் கொடுக்க போகிறது. அப்போ என்னென்னா, நம்ம எல்லாரும்
நித்திய காலத்திற்கு ஒரே மாதிரி இருக்க போகிறோமா? ஆமாம். ஆனால் நமக்குள்ள ஒரு பிரிவினை, ஒரு பாகுபாடு, ஒரு ஏற்றத்தாழ்வுகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது நம்ம கர்த்தருக்கு செய்யக்கூடிய பணிகளில் ஒரு வித்தியாசம் இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். அப்போ என்ன இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீ வா, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. நீ வா, நல்லா செஞ்ச, அதனால் என்ன பண்ணு, நான் உன்னைய பாராட்டுறேன், நீ உண்மையும் உத்தமமாக இருந்த, அதனால் நீ வா, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. ஏன்னா சந்தோஷம் என்ன? பரலோகத்தில் போகக்கூடிய ஒரு காரியம். அடுத்து 22ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். இப்ப இவருக்கும் அதே சந்தோஷம். 2 தாலந்தை வாங்கினாரு, ஆனா 2 தான் சம்பாதிச்சாரு. அவர் அவனை பார்த்துட்டு அவன் மட்டும் 5 செஞ்சான்னு சொல்லலை. ஆனா சந்தோஷம் என்ன பண்ணாரு? ஆண்டவரே, இதோ இந்தாங்க, தனார் எங்கிட்ட இருந்து 2 தாலந்து வாங்கினேன், இந்தாங்க அந்த 2 தாலந்து அப்படின்னு சொல்லி அந்த 2 தாளந்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. சந்தோஷமாக சொல்கிறார். சரியா? சந்தோஷமாக சொல்லி கொடுத்ததுக்கு பின்பாக இப்போ ஆண்டவர் வந்து சொல்லும்போது, அங்கே எஜமானன் சொல்லும்போது 21ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? 5 தாளந்து பண்ணவனுக்கு வா, என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொன்னார். 23ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்களேன். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அதாவது நம்மளால நம்ப முடியாத ஒரு காரியம் பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு, வா, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு கொடுக்க போறது அவருடைய சந்தோஷம். எபிரேயர் 12:2 சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து எப்படி எதுக்காக வந்து சிலுவையை சுமந்தாரு? அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொறுத்து, அதுக்கு முன்பாக வைத்து சொல்லப்பட்ட சந்தோஷத்தின் பொறுத்து. அப்போ என்னன்னா, இங்கே வந்து என்ன சொல்றாரு? எப்படி வந்து நம்மளை மீட்பதற்காக கர்த்தர் ஒரு சந்தோஷம் வைத்திருந்தாரோ, நம்ம பாவங்களை அழிப்பதற்கு கர்த்தர் எப்படி பாவத்தை அழித்து ஒரு சந்தோஷம் வச்சிருந்தாரோ, நித்திய நீதியை கொடுப்பதற்காக கர்த்தர் எப்படி ஒரு சந்தோஷம் வைத்திருந்தாரோ, அதே சந்தோஷத்துக்குள்ளே நம்மளை பிரவேசி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? நீங்கள் 2 பேருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். நான் போன முறை சொல்லும் போதே சொல்லி கொடுத்தேன். மத்தேயு 25ஆவது அதிகாரத்தில் இருக்கிற இந்த தாளந்துகளின் ஓமானமும், லூக்கா 19ஆவது அதிகாரத்தில் இருக்கிற தாளந்துகளின் ஓமானமும் வேறன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அதுலேருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், லூக்கா 19ஆவது அதிகாரத்தில் 17ஆம் வசனம் பாருங்கள். எஜமான் அவனை நோக்கி நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றார். அப்ப என்ன சொல்றாரு? அங்க 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இருந்தாரு. அதுல 19ஆம் வசனம் பாருங்க. அவனையும் அவன் நோக்கி நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். ஓகே, இப்போ என்னன்னா, அது லூக்கால சொல்லக்கூடியது வேற ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் சொல்றாரு. ஆனா என்ன அங்க சொல்லும்போது, இங்க நீ என்ன பண்ண போற? பட்டணங்களுக்கு அதிகாரியா இருக்க போகிற. நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ சபை மேலே ராப்சர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலம் தொடங்கும். இந்த உபத்திரவ காலம் 7 வருஷம். இந்த 7 வருஷத்தில் முதல் 3.5 வருஷம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். 3.5 வருஷத்தில் மத்தேயு 24:15 சொன்னது போல பாலாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படும். அதற்கு பின்பாக மகா உபத்திரவ காலம் நடைபெறும். இந்த மகா உபத்திரவ காலம் முடிந்த பின்பு கர்த்தருடைய வருகை இருக்கும். அந்த கர்த்தருடைய வருகையில் தான் என்ன நடக்க போகுது? இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் இங்கே நடைபெற போகுது. இப்போ அந்த காலகட்டத்தில் என்ன? கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பொல்லாப்பு செய்தவர்கள்லாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. உண்மையாக இருந்தவங்க பூமியில் விடப்படுவார்கள். அவங்க 1000 வருட அரசாட்சிக்குள்ள அவங்க மாம்சமாக அப்படியே உள்ளே வருவாங்க. இப்போ இவர்களை ஆளுவதற்கு நமக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு யார் உண்மையாக இருந்தாங்களோ அவங்களை ஆளுகை செய்யக்கூடிய மக்களாக வரக்கூடிய ஒரு காரியம். இப்போ உடனே நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி என்னென்னா, அன்னை நம்ம என்ன செய்வோம்? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட 2-3 தடவை இந்த பிரசங்கம் ஆரம்பித்ததுலேருந்து நம்மளுடைய நிலைமை என்ன, நம்ம எப்படி இருப்போம், சரியா? இதையும் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லி கொடுத்துறேன். நம்ம என்ன செய்வோம்? நம்ம சபை மேலே எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். நம்ம என்ன
நம்ம வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4லிருந்து 6 வரை உள்ள வசனங்களில் நம்ம வந்து இங்கே ஆளுகை செய்கிறவங்களா இருப்போம். அது மாத்திரமில்ல, நம்ம ஆசாரியர்களாகவும் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய மக்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, நாம் தேசங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்போம். அப்போ மத்தேயு 19வது அதிகாரம் 28வது வசனம், 1 கொரிந்தியர் 6:2 இதில் ரொம்ப தெளிவாக இதில் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போது நம்ம எப்படி இருப்போம்? இந்த மாதிரி இருப்போம். நம்ம தான் ஏற்கனவே இறந்துட்டோமே, நம்ம சரீரம் கீழே விட்டுட்டு போயிட்டோம், நம்ம மேலே போயிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒளியின் சரீரம் வச்சுருப்போம். நம்ம எப்படி இருப்போம்? இந்த 1000 வருட அரசாட்சியில் நம்ம ஒளியின் சரீரத்தோடு இருப்போம். ஆனால் அந்த உபத்திரவ காலத்தில் மிஞ்சி இருந்து கர்த்தருக்கு உண்மையாக இருந்தவங்க, அவங்க சரீர பிரகாரமாக இருப்பாங்க. நம்ம ஆவிக்குரிய சரீரம் பெற்ற நம்மளும் மாம்ச சரீரம் உள்ளவங்களும் ஒன்றா வாழ்வோம். அவங்க வந்து பிள்ளை பெற்றுக்குருவாங்க, சாவாங்க, எல்லாம் நடக்கும். ஏன்னா 1000 வருட அரசாட்சியில் அதில் நீங்கள் ஏசாயாவில் வாசிக்கும்போது சொல்லக்கூடிய காரியம் என்ன? அங்கே ஒருத்தர் 100 வயசில் மரித்தா கூட என்ன சொல்லுவாங்க? சின்ன பிள்ளை இறந்து போச்சுங்கிற சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க நல்லபடியாக வாழ்வாங்க. ஏன்னா ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும். சாத்தான் கட்டப்பட்டு இருப்பான். ஆனால் நமக்கு வந்து சாவு கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒளியின் சரீரம் பெற்றவங்களாக இருப்போம். நமக்கு திருமணமும் கிடையாது, நமக்கு பிள்ளையும் கிடையாது, அதனால் ஒன்றும் கவலையும் கிடையாது. 1000 வருட அரசாட்சியில் அவங்க பூமியில் இருப்பாங்க, நம்ம அவங்களோடு அங்கே இருப்போம். அதனால் நம்ம வந்து என்ன அவர்களோடு இருந்து எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த 1000 வருட அரசாட்சியில் அவங்க பிள்ளைகளை பெற்று இதை பெருகக்கூடிய ஒரு காரியம். இந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமாதானமும் நீதியும் உள்ளதாக இருக்கும். ஏசாயா 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தேவாலயத்தில் மறுபடியும் ஆராதனை நடைபெறும். எசேக்கியேல் 40வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரைக்கும் உள்ள காரியங்களை நம்ம பார்க்கும்போது மிக தெளிவாக எப்படி தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும், தேவாலயத்தில் அங்கே ஆராதனை நடைபெறக்கூடிய காரியம் நடைபெறும் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி பூமி எப்படி ஒரு மறுமலர்ச்சி பெற்று ஒரு அருமையாக அற்புதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏசாயா 11வது அதிகாரம் 6லிருந்து 9 வரை உள்ள வசனங்களில் பார்க்குறோம். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு என்ன நடக்கும்? சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படுவான். அவன் என்ன பண்ணுவான்? மீதி பேரை சேர்த்து கொண்டு வந்து யுத்தம் வரக்கூடிய யுத்தம் நடைபெறும். அந்த யுத்தத்தில் வெற்றி கொண்டு கடைசியில் என்ன நடக்கும்? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பு நடைபெறும். அதில் நம்மளும் கிறிஸ்துவோடு கூட இருப்போம். அப்போ நீங்கள் வந்து இதில் எதுலையுமே கலந்து கொள்ள மாட்டீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருந்தால் இது எல்லாமே என்ன? நம்ம ஆளுகை செய்யும்போது நடக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு செய்தியிலும் முன்னாடி சொல்லும்போது சொன்னேன், இப்போ கதவு சாத்தப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே வந்துருங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அதற்கு பின்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ. சரியா? அப்போ நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க? ஒளியின் சரீரத்தோடு இருப்பீங்க, கிறிஸ்துவோடு இருந்து ஆட்சி செய்கிறவங்களாக இருப்பீங்க. பூமியில் மனுஷர்கள் இருப்பாங்க, அவங்க பிள்ளை பெற்று இது பண்ணுவாங்க. அவங்க யார் வேலை செஞ்சு கர்த்தருக்கென்று செய்தார்களோ அவர்கள் இந்த 1000 வருட அரசாட்சியில் எங்கெங்கே என்னென்ன ஆளுகை செய்யக்கூடிய மக்களாக இருப்போம். சரியா? சரி, இப்போ நம்மளுடைய இந்த ஓமானத்துக்கு வாங்க, திரும்ப வாங்க. இப்போ இந்த 2 பேருக்கும் 5 தாளந்த பெற்றவனும் 2 தாளந்த பெற்றவனுக்கும் 3 விதமான காரியம் சொல்கிறார். முதலாவது என்ன? வாய்மொழியாக அவனை பாராட்டுறார் இல்லையா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லக்கூடிய வாய்வழியாக பாராட்டுகிறார். 2வது என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறார், ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. 3வதாக அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே, அவருடைய உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்க இந்த சந்தோஷத்துக்குள்ளே வந்து சேருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை கொடுக்குறாரு. ஆனால் இப்போ இந்த ஓமானத்தில் ஒரு சேட் பார்ட்டுக்கு வரப்போகிறோம், ஒரு சோகமான ஒரு பகுதிக்கு வரப்போகிறோம். 24வது வசனம் பாருங்கள். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். என்னன்னா, இவன் ஆண்டவரை தெரிஞ்ச வேலைக்காரன் சொல்றான், எஜமானன்னு தெரிஞ்ச வேலைக்காரன் சொல்றான். ஆனால் இவன் உண்மையான வேலைக்காரன் இல்லை. ஏன்னா அவரை தெரியும் சொல்கிறான், அவர் வீட்டில் தான் இருக்கிறான், அங்கே தான் சாப்பிட்றான், அவர் கூட தான் இருக்கிறான்.
ஆனால் என்ன அவன் செய்கிற காரியம் எதுவுமே அதுக்கு சாட்சியாக இருக்கிறதே இல்லை. என்னென்னா முதல்ல இது 2 காரியமாக, ஒன்று வந்து அவன் கொடுத்ததை வச்சு எதுவுமே பண்ணலை. 2வது என்ன பண்ணுறான், அவருடைய குணாதிசயத்தையும் எஜமான அட்டாக் பண்ணுறான், அவரை தாக்கக்கூடியவனாக இருக்கிறான். என்ன சொல்கிறான், நீர் கடினமான மனிதன். எப்படி கடினமான மனிதன்? நல்லா கவனிங்க, இவன் கிறிஸ்துவை நிராகரிக்கலை. நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க, இவன் அந்தி கிறிஸ்து இல்லை, கர்த்தரை வெறுக்கிறவன் இல்லை. ஹலோ, இவன் உள்ள இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவன், ஆனால் அவன் கிறிஸ்துவை வெறுக்கலை, ஆன்டி காட் இல்லை, ஆன்டி கிரைஸ்ட் இல்லை, மாறாக அவருடைய குணாதிசயத்தை அட்டாக் பண்ணக்கூடியவன். இவன் எப்படிப்பட்டவனா இல்லை, என்னன்னா தெரிஞ்சவனா இருக்கேன், ஆனால் இவன் என்ன பண்ணலை, என்ன லூக்கா 16வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அன்ஜஸ்ட் ஸ்டூவர்ட்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, ஒரு பொறுப்பில்லாத உக்கிரான காரியம், அப்படியும் இல்லை. லூக்கா 15வது அதிகாரத்தில் கெட்ட குமாரன் என்று சொல்லி அவன் இருக்க காசை பூரா ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு வந்தான்ல, அப்படியும் இல்லை. இல்லை மத்தேயு 18வது அதிகாரத்தில் சொன்னது போல் அவன் வந்து என்ன மற்றவர்களுக்கு மன்னிக்க முடியாமல் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளும் இல்லை. மாறாக இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், இவன் அவரை தெரியும் சொல்கிறான், ஆனால் அவன் என்ன, நீர் கடினம் உள்ள மனிதன், நீர் கடினம் உள்ள மனிதன் என்று சொல்லி அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய காரியத்தையும் அவன் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த கிரேக்க மொழியில் இந்த பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலோரிஸ் என்று சொல்லக்கூடிய பதம். அதாவது என்னென்னா, இது என்னென்னா நம்மளுடைய உள் உறுப்புகள் ஆர்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதை கடினப்படுத்திடும். அதை அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரை பார்த்து நீர் கடினம் உள்ள மனுஷன். ஏன்னா நீங்கள் வந்து என்ன எப்படிப்பட்டவங்க இல்லை, நீங்கள் வந்து இரக்கம் காட்டுறவர் இல்லை, நீங்கள் வந்து கிருபை உள்ளவர் இல்லை, நீங்கள் வந்து ஒரு மன உருக்கம் இல்லாதவர், நீங்கள் வந்து ஒரு அன்பு இல்லை, ஒரு குணம் இல்லை என்று சொல்லக்கூடியதா அவரை ரொம்ப தாக்கக்கூடியவனாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். முதல்ல நீ கடினமான மனிதன் சொல்கிறான். 2வது என்ன தெரியுமா சொல்கிறான், நீங்கள் அந்த 24வது வசனம் பாருங்களேன், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். விதைக்காத இடத்துல அறுக்கிறவன யாரு, திருடன். நீங்கள் விதைச்சதில் அறுத்தா நீங்கள் உங்களுக்கு சரியான வாகுபடி, நீங்கள் அடுத்தவங்க விதைச்சதை அறுத்தா நீங்கள் உங்களுக்கு பேர் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன என்ன அர்த்தம், நீ திருட்டு பையன்யா சொல்கிறான். ஆனால் உள்ள இருக்கான், அவன் வேலைக்காரங்கிறான், எஜமானங்கிறான், ஆண்டவரேங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான. தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான. அப்போ என்னன்னா இவர் வந்து என்ன சொல்றாரு, முதல்ல நீங்க கடினமான மனுஷன், 2வது நீங்க அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுற ஆளு, நீங்க அடுத்தவன் எடுக்கக்கூடியது. இப்போ உண்மையிலே நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச அந்த தேவனை இவன் தெரிஞ்சவனா இருக்கிறானா? இப்படி சொல்லக்கூடியவன் ஆண்டவர் உண்மையிலே தெரிஞ்சவனா இருப்பானா? இப்படி சொல்றவன் நம்முடைய கர்த்தரை தெரிஞ்சவனா இருக்க முடியுமா? இருக்கிறான். ஏன்னா இங்க வந்து பாருங்க, இங்க கர்த்தருடைய குணாதிசயத்தையும் கர்த்தருடைய காரியத்தையும் இவ்வளவு கேவலமா பேசுறவன் இவனுக்கு கர்த்தரை தெரியுமா? தெரியாது. இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவன் என்கிற போர்வையில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு ஆண்டவர், எனக்கு ஏன் இந்த கொடுக்குறாரு, என்னமோ இவங்க ஆண்டவர் இவர் சொல்கிற கேட்டு இவர் வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி வேலைக்கார மாதிரி தான் நடத்துவாங்க. நிஜமா ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா உடனே எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் இது செய்கிறாரு, எனக்கு மட்டும்தான் அது நடக்குது. யாருக்கு யார் வேலைக்காரன்? இவன் அதே தான் சொல்கிறான், நீர் கடினமுள்ள மனுஷன், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர். ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான முறையில் அவரை குற்றச்சாட்டு சொல்லக்கூடியதா. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது நிறையா பேர் இப்படி கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் குறித்து குற்றம் சாட்டுறவங்க அதே மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எது தெரியுமா பிரதானமான நோக்கமாக இருக்கணும்? மை ஒன்லி கிரேட்டஸ்ட் ஜாய் இஸ் டு க்ளோரிஃபை காட்.
என்னுடைய முழுமையான ஒரு நோக்கம், என்னுடைய இது என்னென்னா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நான் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும், வாட் எவர் சர்வீஸ் ஐ டூ, அது எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குன்னு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு மகிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கணும். நான் அது என்னுடைய ஜெபம் மட்டும் இல்லை, உங்களுடைய ஜெபமாகவும் அது இருக்கட்டும். உங்களுக்காகவும் நான் அதுக்காக தான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா இங்கே சொல்லும்போது என்ன, அவருடைய இருதயம் கடினப்பட்டவர், அவர் இரக்கம் இல்லாதவர், மன உருக்கம் இல்லாதவர், அவர் அன்பில்லாத தேவன் என்று சொல்லக்கூடியதாக அவரை குற்றம் சாட்டக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து 25வது வசனம் பாருங்க. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்களேன். இப்போ இவன் இந்த தாளந்த பெருக்கினா அந்த தாளந்து எங்கே போயிடும்? முதலாளிக்கு போயிடும். இதை தோத்தாலும் இதை லாஸ் பண்ணாலும் முதலாளிக்கு போயிடும். எப்படி இருந்தாலும் எனக்கு லாஸ் தானே. அவனோட கணக்கு பாருங்க. நான் இதை பெருக்கினேன்னா அதை நீங்கள் எடுத்துருவீங்க, அதுவும் உங்களுக்கு தான் போயிடும். இதை நான் இது பண்ணலைனாலும் உங்களுக்கு தான் போயிடும். அதனால உங்கள் தான் அப்படியே கொடுத்துட்றேன். எப்படி ஒரு மோசமான ஆள் பாருங்க. நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்த வசனம் பாருங்க, 26வது வசனம் பாருங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பரியுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. என்னன்னா, நீ பொல்லாத ஊழியக்காரன், நீ சோம்பலான ஊழியக்காரன். என்ன, இதை ரொம்ப தெளிவாக ஆண்டவருங்க சொல்கிறார். நீங்கள் நீதிமொழிகள் எடுத்து பாருங்க. நீதிமொழிகள் முழுவதும் சோம்பலும் பொல்லாத ரெண்டும் ட்வின்ஸாக தான் இருக்கும். ரெண்டு இரட்டை பிறவிகள், ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தான் வரும். நீதிமொழிகள் நிறைய இடத்துல பார்க்க முடியும். இது ரெண்டும் ஒன்றாவே வரக்கூடியது. என்ன, அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரே நீங்கள் பொல்லாத ஊழியக்காரன், நீ பொல்லாத ஊழியக்காரன்டா, நீ இதை பண்ணியிருக்கணும். ஆண்டவர் சொல்லும்போது நீ பொல்லாத ஊழியக்காரன், என்னைய பற்றி நீ இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? 27வது வசனம் சொல்றாரு பாருங்க. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. டோகாஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம், அதுதான் வட்டிக்கு விடுறது. ஏன்னா ரோமாபுரியோட அரசில் இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி விடுறவங்க இருக்க தான் செஞ்சாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற மாதிரி அவங்களும் ப்ரைம் லெண்டிங் ரேட் வச்சுருந்தாங்க. அது எவ்வளோன்னா 0.06%. நீங்கள் கொண்டு போய் உங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா இது பண்ணிடலாம். இப்போ இவன் வேறு ஒன்றும் கிடையாது, நிலத்தை தோண்டி காற்றை புதைச்சி வச்சதுக்கு பதிலாக நடந்து போய் பக்கத்து தெருவில் கொண்டு போய் அவன்கிட்ட ஒரு காசை கொடுத்துருந்தா அவன் ஒரு ரிசீட்டை போட்டு கொடுத்துருப்பான். இவன் வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஒரு ரிசீட்டை போட்டு கொடுத்துருப்பான். முடிவில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் 0.06% போட்டு காசை திரும்ப கொடுத்துருப்பான். எது ஈஸி யோசிச்சு பாருங்க. காசை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்க வட்டி கடைக்காரன்ட்ட கொடுக்கறது ஈஸியா, இல்லை தோண்டி குழி தோண்டி உள்ளே வைக்கிறது ஈஸியா? என்ன பண்ணுறான், இதை குழி தோண்டி அங்கே கொண்டு போய், அப்போ அவங்க எஜமான் என்ன சொல்கிறார், நீ கொண்டு போய் வட்டி கடைக்காரன்ட்ட கொடுத்துருக்கலாமே, அப்படியாவது எனக்கு வந்திருக்குமே, ஒரு 12% எனக்கு கிடைச்சிருக்குமே. கொடுக்கவே இல்லை. 27வது வசனத்தில் அது பின்பகுதி பாருங்க. அப்பொழுது நான் என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொன்னார். என்னுடையது, கர்த்தர் சொல்றார், இது என்னுடையது. என்னுடைய காரியத்தை நீ உண்மையிலே நீ பயந்தவனா இருந்தா அதை செஞ்சிருக்கலாமே, நீ அதை செய்யலையே. ஏன்னா நான் உனக்கு கொடுத்தேன், நான் உனக்கு தாளந்துகளை கொடுத்தேன், உனக்கு திறமைகளை கொடுத்தேன். எதற்காக? நீ என்ன மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. மாறாக நீ என்ன பண்ணிட்ட, எதுவுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. கம்ப்ளீட்டாக he wasted his opportunity. கம்ப்ளீட்டாக தனக்கு உண்டானதை வீணடித்த வேலைக்காரன். எனக்கு அருமையான, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்துருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோமா, இல்லை ஒன்றும் இல்லாமல் நஷ்டப்படுத்துகிறோமா, இல்லை இவனை மாதிரி வீணடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? மொத்தத்தையும் வீணடித்த ஒரு ஆளை பார்க்குறோம். 2 பேர் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஒரு தன்னுடைய வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் வீணடித்தவனாக வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ கர்த்தர் கண்டிப்பாக கணக்கு கேட்பார்.
அப்போ கணக்கு கேட்கும்போது அவர் முன்னாடி நம்ம எப்படி போய் நிற்க போகிறோம்? நாலாவதாக வெகுமானம், ரிவார்டு. 28வது வசனம் பாருங்க. அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். ஏற்கனவே அவன்கிட்ட தான் 10 இருக்கே, அவனுக்கு ஏன் கொடுக்கணும்? யோசிங்க. அட்லீஸ்ட் இந்த 2 தாளந்து பண்ணா 2க்கு 2 பண்ணா அவன்கிட்ட கொடுத்துருக்கலாமே. எதுக்காக கர்த்தர் இந்த 10 தாளந்து வச்சிருக்கவன்ட்ட கொடுக்க சொன்னார்? நமக்கு தெரியாது. பரலோகம் போகும்போது கேட்டுக்கலாம். கர்த்தர், காட் இஸ் சாவரின். ஓகே, நமக்கு எதுவுமே தெரியாது அவர் என்னத்துக்காக செய்கிறார். ஆனால் ஒரு காரியம் நம்ம கெஸ் பண்ணால் என்ன தெரியுமா கெஸ் பண்ணலாம்? அவன் அநேக காரியங்களை ஈஸியாக கையாளக்கூடியவனாக இருக்கிறான். அதனால அவனுக்கு இன்னும் கொடுக்கக்கூடியதான். ஏன்னா அவன் நல்லபடியாக கருத்தாக 5 தாளந்தா பண்ணிட்டான். அவ்வளோ பெரிய காரியம். நான் போன வருடம் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய காசு, அவ்வளோ பெரிய தாளந்தை அவ்வளோ பெருசாக கொண்டு வந்துட்டான். அதனால அவனால் இன்னும் பண்ண முடியும்னு சொல்லி இன்னும் ஒரு தாளந்தை அவன்கிட்ட கொடுக்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 29வது வசனத்துல, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது ஏற்கனவே மத்திய 13:12 இதே வார்த்தை சொல்றாரு கர்த்தர். நீங்க பாருங்களேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப என்ன, எவன்கிட்ட இருக்கோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவன்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கொள்ளப்படும். இது ஒரு விடுகதை மாதிரி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இல்லாதவன்கிட்ட இருந்து எப்படி எடுக்க முடியும்? அவன்கிட்ட தான் இல்லையே. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லாதவனிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படணும், அவன்கிட்ட தான் இல்லையே. புரியுதா கர்த்தர் சொல்றது விடுகதை? புரியுதா? இருக்கிறவன்கிட்ட எடுக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லாதவன்கிட்ட இருந்து எடுக்கப்படும்னா அவன்கிட்ட தான் இல்லையே. என்னன்னா இல்லை அவன்கிட்ட, ஆனால் அவன் இருக்குன்னு நினச்சி உட்காந்துருக்கான் பாருங்க, அதுதான் அது. அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்? அவன்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறான். யூதாஸ் மாதிரி உண்மையான வாழ்க்கை இல்லை, ஆனால் இருக்குன்னு நினச்சிருக்கான் பார்த்தீங்களா? அதனால் அவன்கிட்ட இருந்து அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து 30வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். காட் இஸ் லைட். கர்த்தர் இல்லாத இடம் தான் இருள். அப்ப என்ன? பாதாளத்தில் அவனை தள்ளி போடுங்கள். என்ன? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இதை திரும்ப திரும்ப நம்ம பார்க்கணும். மத்தேயு 22வது அதிகாரம் 13வது வசனத்தில் கல்யாண விருந்து ஓமானத்தில் சொல்லும்போது, அங்கேயும் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அப்படின்னா என்ன? இவனை கொண்டு போய் பாதாளத்தில் கட்டி போடுங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ஒன்றுமே செய்யாதவனை எங்கே? பாதாளத்துக்கு அனுப்பப்படுவான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை தொலைத்தவனாக, வீணடித்தவனாக, he wasted all his opportunity. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இது கர்த்தருடைய 2ஆம் வருகையில் வரப்போகிற மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. நம்ம கர்த்தருடைய வருகையில் நம்ம எல்லா காரியமும் செய்ய போகிறோம். ஆனால் கர்த்தருடைய வருகையில் நம்ம எப்படி காணப்படுவோம்? ஏன்னா அவர் சொன்னார், 13ஆம் வசனத்தில் சொன்னார், அவர் வருகிற நாளையும் ஒருவனும் அறியான். ஒருவேளை இன்னைக்கு இந்த சர்வீஸில் ஆண்டவர் வந்தார்னா நீங்கள் அவரை போய் சந்தோஷமாக பார்ப்பீங்க. ஆண்டவரே இதோ அல்லேலூயா, சே இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன், எனக்கு என்னென்ன கொடுத்தீங்களோ அதை பூரா நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் இல்லையா, நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு ஜீவ கிரீடம் இருக்குது. எனக்கு மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும், அப்படி வாங்கன்னு சொல்லி சொன்னாரே. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இது ஒரு எச்சரிப்பின் பிரசங்கம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்புகளை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புகளை
நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்குன்னு உபயோகப்படுத்துகிறீங்க? நீங்கள் உபயோகப்படுத்துகிறவங்களா இருக்கிறீங்களா, இல்லை வீணடிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷம். உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை, உங்களுக்கு கொடுத்த திறமைகளை, உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை நீங்கள் கர்த்தருக்குன்னு உபயோகப்படுத்துகிறீங்களா, இல்லை நீங்கள் அதை வீணடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? இன்னொரு காரியம் மட்டும் சொல்லிடுறேன் நான் முடிவா. ஏன் இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் ஒன்றுமே செய்யலை அப்படி நான் யோசித்து பார்க்குறேன். இப்போ முதல்ல கூப்பிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு 5 தாளந்து கையில் கொடுத்துட்டாரு. அடுத்தவனை கூப்பிட்டு 2 தாளந்து கொடுக்குறாரு. இப்போ 3வது உள்ளவனை கூப்பிட்டு அவனுக்கு 5 தாளந்து கொடுத்துருந்தா அவனும் சந்தோஷமாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் பார்க்குறான், அவருக்கு 2 அவனுக்கு 5, எனக்கு மட்டும் 1. இன்றைக்கி நம்ம மத்தியில் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா காரணம்? அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்குறது தான் பிரச்சனை. யூ கம்பேர் வித் அதர்ஸ். அவருக்கு மட்டும், அவனுக்கு மட்டும், அவங்களுக்கு மட்டும். உனக்கு என்ன இருக்கோ அதை கர்த்தர் கொடுப்பார். ஒருத்தரும் எதுவும் யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்குன்னு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை யாராலையும் எந்த கொம்பனாலையும் எடுத்துகிட்டு போகவே முடியாது. கர்த்தர் உங்களுக்குன்னு என்ன கொடுத்துருக்கிறார் அது உங்களுக்கு தான். அதை யாராலும் எதுவும் செய்யவே முடியாது. அதனால உங்களுக்கு கொடுத்ததை வச்சு நீங்கள் வேலை பாருங்கள். அவரை பார்த்துட்டு அவரை மாதிரி பாட்டு பாடணும், இல்லை அவரை மாதிரி மியூசிக் போடணும், அவரை மாதிரி பிரசங்கம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால் என்ன செய்ய முடியும் அதை செய்யுங்க. நான் அநேக முறை அதை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் இன்னொருத்தரை மாதிரி இமிட்டேட் பண்ணணும், இன்னொருத்தரை மாதிரி வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. யூ ஆர் ஸோ யுனிக். உங்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தன்மையாக தனித்துவமாக கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. நீங்கள் மற்றவர்கள் போல இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்குன்னு கொடுத்துருக்க தாளந்தை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன நீங்கள் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க, நிச்சயமாக செய்ய மாட்டீங்க. அவங்களுக்கு மட்டும் இருக்குது, எனக்கு இல்லை, அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி காரியங்கள். ஏன்னா நம்ம நீங்கள் நல்லா தெரியுங்க, இந்த சபையில் இன்றைக்கு திருச்சபையில் அநேகர் ரட்சிக்கப்படாதவர்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு திஸ் மே பி ஷாக்கிங். நிறைய சபைகளில் ரட்சிக்கப்படாதவர்கள் வேலை செய்யக்கூடியது இருக்குது. நம்ம சபையிலே நிறைய வேலை இருக்கா? டீ போடுறது இருக்குது, கார் பார்க் பார்த்துக்கிறது இருக்குது, சேர் போடுறது இருக்குது, சில்ட்ரனுக்கு மினிஸ்ட்ரிக்கு இருக்குது, யூத் மினிஸ்ட்ரி இருக்குது, யங் அடல்ட்ஸ் இருக்குது, இப்போ ஹோம் குரூப் இருக்குது, மியூசிக் மினிஸ்ட்ரி இருக்குது, கொயர் இருக்குது, எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் இதில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்து தேவனுக்கென்று செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா, இல்லை எனக்கு பேர் வேணுங்கிறக்கா செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். There are churches filled with unbelievers who are serving the Lord. நான் நிறைய இடங்களில் ஊழியக்காரன் விழும்போது தான் தெரியுது அவன் ரட்சிக்கப்படவே இல்லைன்னு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, மின்றதெல்லாம் பொண்ணு கிடையாது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்? கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியத்தை நான் உண்மையாக செய்கிறேனா, நான் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் எந்த அளவுக்கு உண்மையாக செய்து கர்த்தருக்கென்று மாற்றி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என்ன ஒரே ஒரு சின்ன டெஸ்ட்டு கடைசியாக, நீங்கள் கர்த்தர் இன்னைக்கு வருவாருன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா, பயம் இருக்குமா? இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் வந்தாருன்னா அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் எனக்கு என்னென்ன கொடுத்தீங்களோ அதை பூரா செஞ்சுட்டேன், ஐ டோன்ட் ஹேவ் டு வரி. ஒருவேளை நீங்கள் படிக்கிறதா இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வேலையாக இருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்குன்னு செய்யக்கூடிய காஸ்பல் மினிஸ்ட்ரி எல்லாமே இருக்கலாம். உங்களால் சந்தோஷமாக கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்க முடியுமா? அதனால தான் நீங்கள் நிறைய ஊழியக்காரன் கர்த்தர் வரப்போகிறான்னு பயமுறுத்துகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம எப்படி? நம்ம வேலை செஞ்சோம், கர்த்தர் எனக்கு கொடுத்தா நான் செஞ்சுட்டேன், அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன். எப்போ வேணாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் வரீங்களா இல்லை நான் வரவா, யூ ஆர் மீ, எது ஃபாஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்னு வாழ கற்றுக்கொண்டோன்னா நீங்கள் உண்மையிலேயே கர்த்தருக்குன்னு வேலை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கணக்கு கேட்பார். வெறுங்கையா போய் நிற்பீங்களா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒரு நிமிடம் உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நீங்க கர்த்தர் முன்னாடி நிற்கும் போது கர்த்தர் கணக்கு கேட்கும் காலம் வரும்.
வெறுங்கையோடு நிற்பாயோ? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, this is the time to think and act. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். இது அறுவடை காலம், இது இரட்சணிய நாள். இந்த காலகட்டத்தில் நம்ம அமைதியா இருந்தா கர்த்தருக்கு நம்ம என்ன கொண்டு போய் கொடுக்க முடியும்? இந்த பூமியிலிருந்து நீங்க தங்கத்தை எடுத்துட்டு போக முடியுமா? பணத்தை எடுத்துட்டு போக முடியுமா? உங்க வீட்டை எடுத்துட்டு போக முடியுமா? எந்த பொருளை எடுத்துட்டு போக முடியும்? ஒண்ணு எடுத்துட்டு போக முடியாதே. ஒன்றே ஒன்றுதான் எடுத்துட்டு போக முடியும். ஆத்தும மீட்பு ஒன்றை மாத்திரம் தான் உங்களால் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். செயல்படக்கூடிய மக்களா இருக்க நம்மளை ஒப்பு கொடுப்போமா? பல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ எழுமி நின்று நாங்கள் பாடினோம். இது வெறும் பாட்டாக இல்லாம ஆண்டவரே, எங்களுடைய அர்ப்பணிப்பாய் நாங்கள் இனி சும்மா இராமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் திறமைகளையும் ஆண்டவரே உமக்கு உகந்ததாய் பயன்படுத்த எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.